வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். உண்மையான சரணம் உன்னை விசாலப்படுத்துகிறது. நீ இறைவனுடைய பேருணர்வினுடைய ஒரு அம்சம். இந்த பேருணர்விற்கு இறைவனுக்கும் சுயேச்சையாக உன்னை முற்றிலும் கொடுப்பதை சரணம் என்கின்றோம். சரணடைவதால் நீ நீ கருதுவதில்லை, பெருகவே செய்கின்றாய். சரணம் உனது தனி சொரூபத்தை குறைக்கவோ பலவீனப்படுத்தவோ அழிக்கவோ செய்யாது, பலப்படுத்தி பெருக்குகின்றது. கொடுப்பதிலேயே ஓர் உவகை உண்டு. அவ்வித உவகையுடனும் சுயேச்சையாகவும் முழுமையாக கொடுப்பதே சரணம். இத்தகைய சரணத்தின் தியாகம் என பொருள்படக்கூடியது ஒன்றுமில்லை. நீ தியாகம் செய்கின்றாய் என்கின்ற எண்ணம் உனக்கு கடுகளவேனும் இருக்குமாயின் அது உண்மையான சரணாகா எனில் நீ ஒளிவு மறைவுடன் இருக்கின்றாய் எனவும் முணுமுணுத்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய், இன்பமோ அல்லது நீயே சுயேச்சையாக கொடுக்கின்றாய் என்னும் உணர்ச்சியோ கூட உன்னிடம் இல்லை என்றுதான் அதற்கு அர்த்தமாகும். நீ கட்டாயப்படுத்திற்குட்பட்டே செய்கின்றாய். இந்த உணர்ச்சியுடன் நீ ஒன்றை செய்யும்போது நீ அதை தவறான முறையில் செய்கின்றாய் என்பதை அறிந்து கொள். உண்மையான சரணம் உன்னை விசாலப்படுத்துகின்றது. உனது திறமையை அதிகரிக்க செய்கின்றது. தன்மையிலும் அளவிலும் உனது சுய முயற்சியினாலேயே நீ அடையக்கூடியதை விட அதிகமாக அது உனக்கு அளிக்கின்றது. தன்மையிலும் தொகையிலும் அதிகப்படியாக உள்ள இந்த அளவு நீ முன்னர் வேறு விதமாக அடைந்திருக்கக்கூடியதிலிருந்து வேறுபட்டது. நீ சரணடையாவிடில் பரந்த புது உலகில் நீ இப்பொழுது நுழைகின்றாய். கடலில் விழும் ஒரு நீர்த்துளியுடன் நாம் இக்காரணத்தை ஒப்பிடலாம். இத்துளி அங்கேயும் தனித்தன்மையுடன் விளங்குமாயின் தன்னை சுற்றியுள்ள பிரம்மாண்டமான நீர்ப்பரப்பினால் தெரிக்கப்பட்ட ஒரு சிறு துளியாக மட்டுமே அது இருக்கும். ஆனால் அது சரணடைந்தால் அக்கடலுடன் ஒன்றி அதன் இயல்பையும் அதன் ஆற்றலையும் அதன் பரப்பையும் பெற முடியும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் முக்கியமானது சரணம். நம்ம பிரார்த்தனை கொஞ்சம் நாள் கடந்து நடக்கிறதுக்கு காரணமே இதுதான். முழுமையான சரணம் நாம் செய்யாமல் இருப்பதற்குத்தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பிரார்த்தனை நடக்கலை, நம்ம சொல்லி முன்னாடி உட்கார்ந்து நம்ம சொல்கிறோம், எனக்கு இப்படிலாம் கஷ்டம் இருக்குமா, இதெல்லாம் நீங்கள் தான் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டா கூட நிறைய வாட்டி அந்த பிரச்சனையை, அந்த கஷ்டத்தை திருப்பி பேசுறது, குடும்பத்து உறுப்பினர்களுடன் கலந்து அந்த கஷ்டத்தையே திருப்பி அதை அப்படியே சொல்லண்டுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த கஷ்டம். அதை தவிர்த்திட வேண்டும். அதாவது நம்ம முழு சரணம்ன்றது என்னன்னா, நம்ம ஒரு பிரார்த்தனையை நம்ம சொல்லி முடிச்சிட்டோம்னா நம்ம அதை விட்டுறணும். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அதை பார்த்துப்பாங்கன்னு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்கணும். அதை பற்றி சிந்தனையோ நம்ம செய்யக்கூடாது. அவங்க பார்த்துப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். மதர் அம்மா இருக்காங்க, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். அவங்களுக்கு தெரியும் எந்த நேர காலம் வரும் பொழுதே அதை நமக்கு நமக்கு ஏற்றதாக இருந்தால் அதை அவங்க நடத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம சொல்கிற பிரார்த்தனையில் உண்மை அதில் இருக்கணும். அதை தான் மெயினாக சொல்லப்படுகின்றது. நம்ம சொல்கிறது உண்மை இருந்தால் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைகள் கூடிய விரைவில் நமக்கு நடக்கும். ரெண்டு பிரச்சனை தான். முழு சமர்ப்பணம் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் முதல்ல நான் சொன்ன பாயிண்ட்டு. ரெண்டாவது
நம்ம வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்ம ஆத்மாத்மா செய்யணும். அதில் வந்து எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. ஆத்மாத்மா அவங்க நினைவுகளோட நம்ம பிரார்த்தனை செஞ்சு முடித்தா கூட நம்ம வேலை செய்கிறோம், வீட்டு வேலையெல்லாம் செய்யும் பொழுது அவங்க நினைவுகள் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். பலவித எண்ணங்களை தவிர்த்து விட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி சிந்தனைகள் நம்ம மனசில் இருக்கணும். அவங்க நம்ம கூடயே இருக்காங்க, நம்ம உடம்புலேயே இருக்கிறாங்க, நம்ம மனசுலேயே இருக்கிறாங்கன்ட்டு அவங்களே நினச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக பிரார்த்தனை தள்ளி போடுறவங்க அத்தனையோ பேரோட பிரார்த்தனையும் நிச்சயமாக கூடிய விரைவில் கைகூடும். இது வந்து ஆத்மாத்மா மட்டும் கிடையாது, அனுபவித்த அன்பர்கள் பலருக்கு தெரியும். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட நம்ம சொல்கிற பிரார்த்தனை நிச்சயமாக கைகூடும் என்று. அதனால் நாள் கடந்தால் அது வந்து உங்ககிட்ட என்ன குறை இருக்கு, உங்கள் சமர்ப்பணமும் பிரார்த்தனையும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள், அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான் இந்த பதிவில். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.